இந்தியாவில் நடைபெறுகிற வர்க்க போராட்டத்தில் 100 ஆண்டுகளாக மிகுந்த கம்பீரத்தோடு எந்தவித சமரசமும் இல்லாமல் பாட்டாளி வர்க்க போரில் தலை நிமிர்ந்து நிற்கிற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டில் நானும் ஒரு கம்யூனிஸ்ட் என்கிற பெருமிதத்தோடு அனைவருக்கும் எனது சிவப்பு வணக்கத்தை உரித்தாக்கி ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெறலாம் என்று எண்ணுகிறேன். அன்பிற்குரியவர்களே, கம்யூனிஸ்ட் கட்சி நூற்றாண்டு என்பதிலே பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை 1925 டிசம்பர் 26 கம்யூனிஸ்ட் கட்சி துவங்கியது என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறது. அதே போல எமது சிபிஐஎம்எல் கட்சியும் அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய துவக்க நாள், இதுதான் நூற்றாண்டு என்பதை எம்எல் கட்சியும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அதை கடைபிடிக்கிறோம், நாடு முழுவதும் கொண்டாடுகிறோம். எனவே இந்த 100 ஆண்டு கால கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த வரலாற்றை, இந்த நிறைவு விழாவை நாம் கொண்டாடுவது ஏதோ கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாற்றை மீள்பார்வை செய்வதற்காக அல்ல, மாறாக 100 ஆண்டுகளில் கம்யூனிஸ்டுகள் செய்த அந்த மிகப்பெரிய தியாகத்தை, வரலாற்றை நாம் அதில் உள்ள படிப்பினைகளை பெற்று உத்வேகம் பெற்று நிகழ்காலத்தில் இருக்கிற சவால்களை எதிர்கொள்வதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கான தயாரிப்பு கூட்டம்தான் இந்த நூற்றாண்டில் நாம் நடத்துகிற கூட்டம். எனவே இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டில் நான் இந்த 100 ஆண்டுகளை 4 வகைகளாக பிரித்து பார்க்கலாம். 4 வகை என்றால் 25 ஆண்டுகளாக இந்த 100 ஆண்டுகளை நாம் பிரித்து பார்ப்போம். இதற்கு முன்பால் பேசியவர்களைப் போல இந்த 1925 காலங்களில் தான் கம்யூனிஸ்ட் கட்சியும் உருவானது, சுயமரியாதை இயக்கம் துவங்கியது, இந்த தேசத்தை பிடித்து ஆட்டுகிற RSS இயக்கமும் அன்றுதான் துவங்கியது. ஆனால் இப்ப நம்ம ஒரு முடிவுக்கு வந்து விடலாம். இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிற RSS கூட்டம், சங் பரிவார் கூட்டம் இன்றைக்கு பாசிச நிலைக்கு எட்டியிருக்கிறது. 25 துவங்கிய அந்த RSSம் கம்யூனிஸ்டுகளும் இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் என்ன செய்தார்கள் என்பதை ஒரு சில செய்திகளை சொல்லி விடைபெறலாம் என்று எண்ணுகிறேன். 25 ஆண்டு காலம், முதல் 25 ஆண்டு காலம் காலனி எதிர்ப்பு போராட்டம். இந்த தேசம் அடிமைப்பட்டு கிடந்தது, அடிமைத்தலையிலிருந்து விடுதலை பெறுவதற்கான போராட்டம் 25 ஆண்டு காலம். அந்த 25 ஆண்டு காலத்தில் இந்த இந்திய தேசத்தை விடுதலை செய்வதற்காக இந்த RSS கூட்டம், சங் பரிவார் கூட்டம் என்ன செய்தது என்று பார்த்தால், ஆங்கிலேயர்களிடத்திலே மன்னிப்பு கடிதம் எழுத கொடுத்து அவர்களுடைய காலை நக்கி பிழைத்த கூட்டம் தான் இந்த RSS கூட்டம். ஆனால் 25 ஆண்டுகளில் மிகப்பெரிய தியாகம் செய்து தேச விடுதலைக்காக போராடியவர்கள் கம்யூனிஸ்டுகள். அது மட்டுமல்ல, முதலில் உலகத்தில் நடந்த ரஷ்ய புரட்சி இந்தியாவுடைய இந்த விடுதலைக்கு மிகப்பெரிய உத்வேகம் ஊற்றியது. ரஷ்ய புரட்சியை பார்த்து நம்மளுடைய பாரதி பாடினான், ஆகா எழுந்தது வார் யுக புரட்சி என்று சொன்னான். நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் தாகூர் துவங்கி இங்க இருக்கிற அம்பேத்கர், பெரியார் உட்பட இந்த தேசத்தினுடைய மண்ணினுடைய மக்களுக்காக போராடிய எண்ணற்ற தலைவர்களுக்கு உத்வேகம் தந்தது. பகத்சிங் போன்ற மாவீரர்களை இந்த தேசத்திற்கு தந்தது. சுதந்திர போராட்டத்திலே அவர்களை உயிர் தியாகம் செய்து வைத்த மிகப்பெரிய ஆற்றலை, நம்பிக்கையை, துணிவை தந்தது சோவியத் ரஷ்யாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியும் முதலில் நடந்த அந்த மாபெரும் புரட்சியும் தான். இந்த 25 ஆண்டு காலமும் அவர்களுடைய தியாகம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இந்த 25 ஆண்டு காலம் முதலில், அதற்கு பிறகு சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு 25 ஆண்டு காலம் என்று பார்த்தால், இந்த முதல் 25 ஆண்டுகளில் RSS, பிஜேபி, சங் பரிவார் கூட்டம் அவர்களுக்கு எந்த இடமும் இல்லை வரலாற்றில். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பது கூட தெரியாமல் தான் இருந்தது. அதுதான் வரலாறு. சுதந்திரத்திற்கு பிறகு 47க்கு பிறகு பார்த்தால், இவ்வளவு பெரிய போராட்டங்களுக்கு பிறகு பிறந்த அந்த சுதந்திரம் ஒரு விதத்திலே நமக்கு மகிழ்ச்சியாக இல்லை. வெள்ளையன் நாட்டை விட்டு போகிறான், ஆனால் இந்த தேசம் ஒன்றாக இருந்த தேசம் இதுவரையும் கண்டிராத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மதவெறி கூச்சலுக்கு ஆளாகி, கலவரத்திற்கு ஆளாகி இந்த நாட்டினுடைய மக்கள் லட்சக்கணக்கான பேர் இந்த மண்ணை விட்டு புலம்பெயர்கிற சோகமான நிலைமை வந்தது. அப்பொழுதும் இந்த RSS கூட்டம் இந்த தேசத்தை ஒரு இந்துத்துவ தேசமாக, ஒரே மதம் கொண்ட தேசமாக மாற்றுவதற்கு முயற்சி எடுத்தது. ஆனால் நடைபெறவில்லை. கம்யூனிஸ்டுகளுடைய போராட்டம், அன்று நடந்த சுதந்திர போராட்டத்தினுடைய தியாகம் இந்த நாட்டை ஒரு மதச்சார்பற்ற நாடாக உருவாகி இது 25 ஆண்டு காலம் மதச்சார்பற்ற நிலையாக இருந்தது. இந்த முதல் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. அங்கே பிஜேபி எங்க இருந்தது? பிஜேபி இல்லை. RSS கூட்டம் எங்கே இருந்தது என்று பார்த்தால் அவர்களுக்கு எந்த இடமும் இல்லை.
சுதந்திரத்திற்கு பிறகு நடைபெற்ற முதல் தேர்தலில் இரண்டாவது ஆகப்பெரிய கட்சியாக கம்யூனிஸ்டுகள் இந்திய தேசத்தை அலங்கரித்தார்கள். இடதுசாரிகள் 22 இடம், சோசியலிஸ்டுகள் 12 இடம் என்று மிகப்பெரிய காங்கிரசுக்கு அடுத்திருக்கிற பெரிய கட்சி என்று பார்த்தால் இடதுசாரிகள் நாங்கள் இருந்தோம். சுதந்திர போராட்டத்தில் இந்திய தேசத்தை மறுநிர்மாணம் செய்வதிலே, கட்டியமைப்பதிலே, பாதுகாப்பதிலே கம்யூனிஸ்டுகள் முன்னோடியாக இருந்தார் என்பதை வரலாற்றில் எங்கேயும் நாம் விட்டுவிட முடியாது. அது மட்டுமல்ல தோழர்களே, புரட்சிகர மரபை உயர்த்தி பிடிக்கிற விதமாக பல்வேறு விதமான போராட்டங்களை உள்ளேயும் நடத்த ஆரம்பித்தோம். அதுதான் தெலுங்கானா, தெபாகா, நெக்சல்பாரி என்று போராட்டங்கள் தொடர்ந்தது. எனவே இப்படி 25 ஆண்டு காலம் அந்த சுதந்திரத்திற்கு பிந்தைய காலத்தில் எமர்ஜென்சி உட்பட எமர்ஜென்சியை எதிர்த்து போராடியவர்கள், சிறை சென்றவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தடைக்கு உள்ளாக்கப்பட்டதும் கூட எழுந்து நின்றவர்கள் கம்யூனிஸ்டுகள். மூன்றாவது 25 ஆண்டு காலம் என்று பார்த்தால் தனியார் மயம், தாராளமயம், உலகமய கொள்கை தேசத்தை பிடித்தாட்டியது. எங்கே போனார்கள் RSS கும்பல், இந்துத்துவ கும்பல் எங்கே போனார்கள் என்று பார்த்தால் அவர்கள் இருந்த இடம் தெரியவில்லை. இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்காக இந்த தனியார் மய, தாராளமய, உலகமய கொள்கை எதிர்த்து போராடியவர்கள் இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள், தியாகம் செய்தவர்கள் நாம் தான். ஆனால் இந்த 3 காலங்களில் 75 ஆண்டுகளில் RSS இயக்கம், BJP இயக்கம், அதனுடைய செங்பரிவார் கூட்டம் எங்கே இருந்தது என்று பார்த்தால் வரலாற்றில் அவர்களுக்கு ஓரம் சாரத்தில் தான் இடம் இருந்தது. மையத்திற்கு வர முடியவில்லை. நான் முன்பே சொன்னனே, அதே போல சுதந்திரத்திற்கு பிறகு அவர்களுடைய இடம் என்ன? இந்து மகா சபை அவர்களுக்கு இடம் 4-3 என்கிற இடத்தில் தான் இருந்தது. ஆனால் நாம் அதை விட கடந்து வந்தோம். ஆனால் தோழர்களே, இந்த 75 ஆண்டுகளில் அதற்கு பிறகு இருந்த காலங்களிலும் கூட இடதுசாரிகள் பாராளுமன்றத்திலே 60க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். 3 மாநிலங்களிலே இடதுசாரிகள் மாநிலத்தை ஆட்சி செய்கிற இடத்திற்கு நாம் வந்தோம். முதலில் என்று மாநிலத்திலே காங்கிரஸ் அல்லாத ஒரு ஆட்சி ஒரு மாநிலத்தில் அதிகாரத்திற்கு வந்தது என்று சொன்னால் கேரளாவில் வந்தது, EMS அவர்கள் வந்தார். ஆனால் அதே போல இன்றைக்கு BJP செய்வதை போல அன்றைக்கு அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது. அதற்கு முதல் பலியானவர்களும் கம்யூனிஸ்டுகள் தான். இந்த 100 ஆண்டுகளில் அவர்கள் செய்த தியாகமும், உயிர் தியாகமும் கொஞ்ச நஞ்சமல்ல. இப்ப 4வது கட்டத்தில் இருக்கிறோம். காலம் கருதி முடிக்கிறேன். 4வது கட்டத்தில் பாசிசத்தை எதிர்கொள்கிறோம். பாசிசத்தை எதிர்கொண்டு மிகப்பெரிய போராட்டங்களை நாம் கட்டமைத்துக் கொண்டிருக்கிறோம். 100 ஆண்டுகளில் இந்துத்துவாவை, RSS-ஐ, பாசிசத்தை தலை தூக்க விடாமல் செய்தவர்கள் கம்யூனிஸ்டுகள், மட்டம் தட்டி வைத்தவர்கள் கம்யூனிஸ்டுகள், எதிர்கொண்டவர்கள் கம்யூனிஸ்டுகள், அவர்களை வீழ்த்த போவர்களும் கம்யூனிஸ்டுகள் தான். கம்யூனிசம் ஒரே விதத்தில் பார்த்தால் உலகளவிலே பாசிசம் துவங்கியது, பாசிசம் தலை தூக்கியது. அந்த பாசிசத்திற்கு முடிய பற்றியவர்களும் கம்யூனிஸ்டுகள் தான். ஜெர்மனியிலே ஹிட்லருக்கு முடிவு கட்டியவர்கள் கம்யூனிஸ்டுகள் தான். நான் நிறைவாக சொல்லுகிறேன், இந்தியாவில் இன்றைக்கு கொக்கரித்துக் கொண்டிருக்கிற 15 ஆண்டுகளுக்கு மோடி வந்த பிறகு இன்றைக்கு உச்சத்தில் இருக்கிறது பாசிசம். இந்த பாசிசத்தை வீழ்த்த போகிறவர்கள், கடைசி யுத்தத்தில் அவர்களுக்கு முடிவு கட்ட போகிறவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்று இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 100ஆண்டில் உறுதியேற்று கம்யூனிஸ்ட் கட்சி வெல்லும், இன்குலாப் ஜிந்தாபாத் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.